மிக முக்கியமான விஷயங்கள் பற்றி சொன்னார். இனிமையான குழந்தைகளே, நிரந்தரமா நமக்கு இது நினைவில் இருக்க வேண்டும். நம்ம பாபா பாபாவாக இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், கூட கூடவே சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த நினைவுதான் என்ன சொல்றாங்க பாபா? மன்மனா பவ, மனதால் நாம் நிரந்தரமா பாபாவோட நினைவில் இருக்கிறோம் அப்படின்பதற்கான அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா பாபாவாக இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், பாபா சத்து குருவாகவும் இருக்கிறார். மூன்று ரூபத்துல பாபா நினைவு செய்வது மன்மனா பவ அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாபா கேள்வி கேட்கிறாங்க. மாயாக்கி தூள் இல்லையா, மாயையினுடைய அந்த மாயையினுடைய அந்த மண் புயலானது கண்களில் விழும் பொழுது நாம் என்ன முதல் தவறு செய்கின்றோம்? நமக்கு மாயை வருகிறது, நம்ம மாயினுடைய வசமாகி கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான முதல் அடையாளம் என்னவென்றால், நம்ம என்ன பண்றோம்? முதல் தவறு செய்யறோம், என்ன பண்றோம்? முரளி மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. படிப்பு தான் நம்முடைய பிராமணுடைய லைஃபுக்கே ஆதாரம். அப்புறம் நமக்கும் பாபாவுக்கும் உள்ள கொடுக்கல் வாங்கல் இல்லையா, நம்ம மனதில் ஏறக்கூடிய பல விதமான கேள்விகளுக்கு உடனே உடனே எதன் மூலமாக நமக்கு பதில் கிடைக்கிறது? முரளி மூலமா தான் நமக்கு கிடைக்கும். முரளி மூலமா தான் நம்ம பாபாவோடு நேரடியான சம்பந்தத்தை ஏற்படுத்துகிற ஒண்ணு. யோகத்துல இல்லையா, நம்முடைய மனம் புத்தி கிளீன் அவர் கிளியர். லாஸ்ட் சண்டே முரளியில கூட பாபா சொன்னாங்க, யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதோ, புத்தி தெளிவாக இருக்கின்றதோ, அவர்களுக்கு பாபாவுடைய அந்த டச்சிங் கேட்சிங் கிடைக்கும் இல்லையா. அதற்காக என்ன பண்ணோம்? நம்ம வழி எல்லோர் மீதும் சுப பாவனை சுப ஆசைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் நம்மை பற்றியும் சரி, பிறரை பற்றி கூட நமக்கு எவ்விதமான வீணான அசுபமான எண்ணங்கள் வராமல் இருப்பதுதான் உள்ள தூய்மை, மன புத்தியினுடைய தெளிவு அப்படின்னு பாபா. அப்போ ஒண்ணு யோகா, இரண்டாவது யோகத்திற்கு கூட ஆதாரம் ஞானம் இல்லையா. தினம் அவன் ஞானம் யார் எங்க இருந்து கிடைக்குது? பாபா படிக்கக்கூடிய அந்த படிப்பு மூலமாக பாபா சுயம் பரமாத்மா படிப்பிக்கிறார். அப்போ மாயை நமக்கு பிடிக்குது அப்படின்னா நம்முடைய பொருளை பேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் பாபா சொல்ல பலை இல்லையா, மாயா பலி கஃப்லத் கராத்தி ஹே படாய் தோண்டு தேர்த்தி. படிப்பை விட்டு விடுகிறார். முதல் தவறு. பகவான் படாத்த இறைவன் படிப்பிக்கின்றார். பூல் ஜாத்த இல்லையா, நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். உலகத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவு சாது சன்னியாசிகள் இருக்காங்க, எவ்வளவு மகாத்மாக்கள் இருக்காங்க, எவ்வளவு சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு தர்மத்திலும் ஒரு விதமாக. அந்த மாதிரி நாம என்ன பண்ணிடுறோம்? பாபாவுடைய படிப்பை சாதாரணமாக நினைத்து, அப்ப நம்மளையும் நம்ம என்ன பண்றோம்? சாதாரணமாக்குவது காரணமாக படிப்பு வேஸ்ட் பண்றார். பாப் கே பச்சே ஹி பாப் கி படாய் கோ சோடு தேத்த. பாபாவுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாமே என்ன பண்றோம்? பாபாவுடைய அந்த படிப்பை விட்டு விடுகின்றோம். नहीं तो नॉलेज ऐसा है जो अंदर ही अंदर खुशी में नाचते रहे. இல்லையா, ஞானம் அவ்வாறானது. உள்ளுக்குள்ளே அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணி 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 நமக்குள்ள அத மகிழ்ச்சியில நம்ம நடனம் ஆடணும்ன்றார். உண்மையிலேயே நமக்குள்ள அந்த ஞானம் புரிஞ்சிச்சு, நாம ஞானத்தை அப்படி நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பாபாவுடைய ஆழங்களை புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்றோம்? அந்த மகிழ்ச்சியில சதா நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஞானம் கேட்க கேட்க நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அதிகரிக்குது. அதீந்திரிய சுகம் அதிகரிக்குது. இல்லையா, பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை தாரணை செய்ய 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 அப்போ அந்த மாதிரி அனுபவம் குறைவாக இருப்பதன் காரணமாக தான் நமக்குள்ள யார் படிப்பிக்கிறார் அந்த உணர்வு முதல்ல. அப்புறம் அதை பத்தி ஞானத்தை நம்ம ஆழமா சிந்திச்சு அதை நமக்குள்ளோடையதாக மாத்தாதன் காரணமான அந்த போதனை வர்றதில்லை. சாதாரண நினைப்பது காரணமாக. அதுதான் பாபா சொல்றார். பரந்து மாயா கா பிரபாவ் கோய் கம் நெய்கின்றார். ஆனால் இன்னைய இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையில மாயினுடைய பிரபாவம் அவ்வாறானது அப்படின்னு பாபா சொல்றார். மாயை நம்ம என்ன பண்றது? அவ்வாறாக பிரபாவம் செய்து விடுகின்றது. அந்த பிரபாவத்தின் காரணமாக நம்ம என்ன பண்றோம்? பாபாவுடைய அந்த படிப்பை
மிஸ் அந்த பிரபாவத்தின் காரணமாக நம்ம என்ன பண்றோம்? பாபாவுடைய அந்த படிப்பை மிஸ் பண்றோம். படாய் சோடி மானா மாயா அப்செட் हुई. படாய் சோடி மானா அப்செட் हुई. மாயை படிப்பு விட்டு விடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அப்செட் ஆயிட்டோம், ஸ்டக் அப் ஆயிட்டோம். நம்முடைய பிராமண வாழ்க்கையில வந்து தடை வருகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும்? நம்ம படிப்பை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் படிப்பு தான் முதல் பிராப்தி. நம்முடைய சொல்றோம் இல்லையா? பாபாவுடைய குழந்தை ஆன பிறகு அந்த பொக்கிஷத்தை நம்ம வந்து நாளுக்கு நாள் அதிகரிப்பது எப்படி? அதுதான் இன்னைய வந்து வகுப்பினுடைய டைட்டில். இல்லையா? எளிதாக நம்முடைய பிராப்தியை அதிகரிப்பதற்கான வழி சிறப்பு நம்ம காதுகளை திறந்து வைத்தா போதும். இல்லையா? நம்ம காதுகள் மூலமாக தானே இந்த ஞான அமிர்தம் நம்ம குடிக்கிறோம். கண்கள் மூலமாக படிக்கிறோம். இல்ல காதுகள் மூலமாக கேட்கின்றோம். இல்லையா? கேட்க கேட்க நமக்கு படிக்கக்கூடிய அந்த முயற்சி கூட செய்ய வேண்டியதில்லை. கேட்டாலே போதும் பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள். இல்லையா? நம்ம எவ்வளோ முரளி ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கோம். ஆன்லைன்ல படிக்கிறோம். இல்ல ரெடிமேடா நமக்கு கிடைக்குது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தாதிகள்லாம் வந்து முரளி இப்ப கூட நாங்க டைம்ல பார்த்தீங்கன்னா, முரளி பிரிண்ட் ஆயி ஒரு ஊருக்கு வந்து சேர்றதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, 1 மாசம், 2 மாசம் கழிச்சு லேட்டான முரளி தான் நம்ம அப்பல்லாம் படிச்சாங்க. லேட்டான முரளி தான் கேட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, முழு வருடத்தினுடைய முரளியே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டு, வந்து எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது. bkdular.comல இந்தியா ஒன் பிகே ஒன் ஆப்ஸ் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க எல்லா ஞான பொக்கிஷங்களையும் பாபா வந்து கொடுத்து விட்டார். பலவிதமான பாபாவுடைய ஞான வகுப்புகள், பல பேருடைய ஞான வகுப்புகள், தாதிகளுடைய கிளாஸ், பல பாபானுடைய அவ்யக்த முரளி ஆரம்ப காலத்திலிருந்து 69 இந்த மாதிரி சாக்கார முரளியும் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. முன்ன பின்ன எல்லா வெப்சைட்ஸ்லயும் கிடைச்சிட்டே இருக்கு. இப்போ நாம எந்த அளவுக்கு இந்த சாதனங்களை இல்லையா நம்முடைய பிராப்தியை அதிகரிப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். பாருங்க தாதிகள் என்ன பண்ணாங்க? நம்மளுடைய தாதி ஜானகி அப்படின்னா பாபா என்ன சொன்னாங்க உங்களுக்கு? எல்லா வேலையும் விட்டு முதல்ல வந்து ஒவ்வொரு முறையும் 8 முறை படி அப்படின்னு. அப்பா 8 முறை படின்னு சொன்னதனுடைய அந்த ஆழத்தை உடனே நம்ம தாதி ஜானகி அவர் புரிந்து கொண்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஞானத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஞானம் படித்த பிறகு ஞான சிந்தனை செய்யறாங்க. இல்லையா? ஞான சிந்தனை செஞ்சு அதை கடையறாங்க. எப்படி நம்ம பால் வாங்குறோம். பால் என்ன பண்றோம்? காய்ச்சுறோம். காய்ச்சி அப்புறம் என்ன பண்றாங்க? தயிராக்கி என்ன பண்றோம்? கடையறாங்க. அப்போ மோர் ஒரு பக்கம் வருது, வெண்ணெய் ஒரு பக்கம் வருது. இல்லையா? வெண்ணெயை காய்ச்சி என்ன பண்றாங்க? நெய்யாக்கி வச்சுக்கும் போது பல வருடங்கள் ஆனால் கூட இந்த நெய் வந்து கெடுவது. எப்போனாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாபா கொடுக்கக்கூடிய அந்த முரளிய நம்ம என்ன பண்றோம்? ஞான சிந்தனை செய்து, இல்லையா? மன சிந்தனை செய்து, அதனுடைய சொரூபமாக பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஞான கருத்துக்களினுடைய சொரூபமாக மாற்றுவதுதான் அந்த ஞான கருத்துக்களை நம்முடையதாக ஆக்குவதாகும். இல்லையா? பாபா சொல்லலாம், இல்ல சிம்பிள் 3 பாயிண்ட் புள்ளி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அமிர்த வேலை கண் விழித்த உடனே 3 டாட் வைங்க அப்படின்னு பாபா 3 புள்ளி. இல்லையா? நம்ம வாழ்க்கையில பெரும் புள்ளியாக வேண்டும் என்றால் அந்த 3 புள்ளி வைக்கப்பட்ட 3 திலகம் வைங்கன்றார் பாபா. பாருங்க இது எவ்வளவு பெரிய பிராப்தி. அந்த 3 புள்ளி நம்ம யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டு வந்துட்டோம். பிராக்டிகலா பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா, எவ்வளவு வந்து நம்முடைய பொக்கிஷம் வந்து அதன் மூலியமாக அதிகரிக்கிறது. பாயிண்ட் ஞான பாயிண்ட்னா மிக சிறிய பாயிண்ட் இருக்கலாம். இல்லையா? நம்ம வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டும் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அதில் எவ்வளவு பெரிய கடல், முழு ஞானத்தினுடைய அந்த எசன்ஸ், முழு ஞானத்தினுடைய கடலே அந்த 3 பாயிண்ட்ல வந்து அடங்கியிருக்கு. இல்லையா? ஆத்மா பாயிண்ட், பரமாத்மா பாயிண்ட், இதெல்லாம் டிராமா முடிந்ததோ பாயிண்ட், ஃபுல் ஸ்டாப். இல்ல அந்த மாதிரி நம்ம அந்த பாயிண்டுடைய சொரூபமாக மாறுவதுதான் நம்முடைய பிராப்திகளை அதிகரிப்பதற்கான எளிய வழி. பாருங்க நமக்குள்ள வீணான எண்ணங்கள் வருதுன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவான எண்ணங்கள் வருது. நமக்கு சம்மந்தம் இல்லை வீணான எண்ணங்கள் வருது. இல்ல காரணம் என்னன்னா நம்முடைய பாயிண்ட் வந்து பாயிண்டா மாறி கடைசியில என்ன ஆயிடுது? கேள்விக்குறியாக மாறுது.
இல்ல ஆச்சரியக்குறியாக மாறும். இல்ல எக்ஸ்பிளனேஷன் அது ஆச்சரியக்குறியா மாறும். அப்ப இந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியா மாறுவதனால என்னன்னா, நம்மளால பாயிண்ட் வந்து வைக்க முடியாம கியூல நிக்க கேள்வி கேட்டு கேட்டு பலவிதமான விஷயங்களை கேட்டு பார்த்து ஞானத்துடைய இந்த சொரூபம் பாயிண்ட் சொரூபமாக மாறுவதற்கு பதிலாக நம்ம கேள்விக்குறியினுடைய ஆச்சரியக்குறியினுடைய சொரூபமா மாறிடும். அப்போ நம்முடைய பொக்கிஷம் என்ன ஆகுது? நம்முடைய முதல்ல நேரம் வீணாகிறது இல்லையா? முதல்ல என்னது டைம் வேஸ்ட் ஆயிடுது. அப்புறம் நம்முடைய செல்ஃப் சுய மரியாதை நாம் இழக்கின்றோம். என்ன பலவிதமான மனசுல கேள்விகள் வரும்போது பலவிதமான கேள்வி வரும்போது என்ன ஆகுது? மனம் வீ- சோர்ந்து போகுது முதல்ல. நமக்குள்ள அந்த ஊக்க உற்சாகம் குறைஞ்சு போகுது. ஒரு ஊக்க உற்சாகம் குறைவதனால என்ன பண்றோம்? அங்கதான் மாயை வந்து வருவதற்கான அந்த கேட் நாம என்ன பண்றோம்? திறந்து விட்டுறோம். கேள்விகள் தான் மாயை உள்ளே நுழைவதற்கான வாசல் வாசல் படி இல்லையா? அப்ப என்ன பண்ணுது? மாயை எப்படி உள்ள வர்றதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமலே நமக்குள்ள வந்து உட்காந்துக்குது. உட்கார்ந்த பிறகு என்ன பண்றோம்? நம்ம ஓரளவு ஸ்டேஜில் நம்ம வந்து சோர்ந்து போகும்போது கடைசியில சோர்வு காரணமா என்ன பண்றோம்? திரும்ப மறப்பதற்கு முயற்சி செய்யும்போது, முரளி படிக்கும்போது, இல்ல பாபாவுடைய ஞான கருத்துக்களை மனதில சிந்தனைக்கு போடும்போது, நேரம் கழித்து, காலம் கழித்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம எந்த நிலையில இருக்கும்போது பார்க்கும்போது, நமக்குள்ள மாயை வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இல்லையா? அப்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம்? மாயை துரத்து தள்ளுவதற்காக, மாயை வெளியே நீக்குவதற்காக என்ன பண்றோம்? திரும்ப பெரிய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. இது மாரி நமக்குள்ள உள்ளுக்குள்ள என்னன்னா, யுத்தம் ஜாஸ்தியா நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய பிராப்தியினுடைய அந்த போதை இல்லையா? பாபா சொல்லக்கூடிய அந்த ஞான கருத்துக்களுடைய அந்த போதை, சத்தியுகத்தினுடைய போதை, சங்கமிகத்தினுடைய அந்த போதை, பரமாத்மா அப்பா கிடைத்திருக்கிறார் அப்படின்ற போதை என்னன்னா குறைஞ்சு போகும். அப்ப என்ன பண்றோம்? எளித வழி எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் புள்ளி வைக்க வேண்டும். ஏன் நம்ம இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வச்சுதான் அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் மறந்துதான் ஆகும். அதுக்கு இன்னையே நாம என்ன பண்றோம்? ஃபுல் ஸ்டாப் வச்சு முழு முயற்சி ஏன் செய்யக்கூடாது? ஒண்ணு புள்ளி வைப்பதன் மூலமாக கேள்விக்குறியிலிருந்து விடுபடுறோம். கேள்விக்குறியில் விடுபடுறதுனால என்ன ஆகும்? மனம் வந்து சோர்வு அடைவதில்லை. உற்சாகம் இருக்கும். மனதுல வந்து அந்த பாபாவுடைய கருத்துக்கள் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா, எப்ப நம்ம புள்ளி வைக்க முடியும்? ஞானத்தினுடைய சொரூபமாக இருக்கும்போது, பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஆழமா புரிந்து கொள்ளும்போது. பாருங்க பாபா சொல்றாரு, எதெல்லாம் நடக்கிறதோ நன்மைக்காக தான். சங்கமிக்கிறது கல்யாணக்காரி நன்மை நடப்பதற்கான யுகம். அதனால நம்ம என்ன பண்றோம்? எது நடந்ததோ புள்ளி பாபா வந்து ஏதோ நன்மை இருக்கிறது. ஏதோ ஒரு தீமையிலும் இருக்கக்கூடிய அந்த நன்மையை நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த நன்மையை மட்டும் பார்த்து நம் மனசு சதா உற்சாகமாக வைக்க வேண்டும். இப்ப வந்து காலம் அவ்வாறான காலம் மிக மோசமான கலியுகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம பாபா குழந்தை எல்லாரும் சங்கமயுகத்துல இருந்தாலும் சரி, பட் யுகம் என்ன அது ஜென்ரலா எல்லாருக்காக கலி. அப்போ இந்த மாதிரி யுகத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஞானத்தினுடைய ஆதாரத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? சங்கம யுக வாசி. அப்ப ஞானமே மறந்து போச்சு, ஞானத்தினுடைய சொரூபமாக இல்லை அப்படின்னா, நாம என்ன பண்றோம்? கலியுக வாசியா மாறிடுறோம்ல. அப்ப சதா நான் சங்கமிக வாசி இல்லையா? எது நடந்ததோ உலகத்திற்கு நன்மை நமக்காக, பாபாவுடைய குழந்தைகளுக்காக, ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்காக, எது நடக்கிறதோ நன்மைக்காக நடக்கிறது இல்லையா? உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய தந்த பாபாவினுடைய குழந்தை நானே. இப்ப இவ்வாறான சிந்தனைகள் தான் நம்முடைய பிராப்திகளை எளிதாக அதிகரிப்பதற்கான வழிகள் ஆகும். இல்லையா? அதுக்கு தான் பாபா இன்னைக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. பொருளில் படிப்பு. மாயை நம்முடைய கண்ணுல எந்த மண்ணை போடுறது? கண்ணுல மண்ணை போட்டா என்ன பண்ணும்? கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். கண்ணு தெரியாது. இல்ல கண்ணுல சின்ன அந்த ஒரு துளி ஒரு சின்ன டஸ்ட் வந்தா கூட கண்ணு என்ன பண்ணும்? உறுத்த ஆரம்பிச்சிடும். நம்ம பார்வை சரியாக இருக்காது. இல்லையா? நம்ம யதார்த்தமாக எதையும் பார்க்க முடியாது. அப்ப பாருங்க மாயை எப்படி நம்ம இருக்கிறதே மாயை உலகத்துல தான். இல்லையா? மாயை காது வழியா வருமோ, கண்ணு வழியா வருமோ, மூக்கு வழியா வருமோ, வாய் வழியா வருமோ, எந்த கர்மேந்தர்கள் மூலமாக மாயை வருகிறது என்பது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப அந்த எச்சரிக்கை எதிர கிடைக்குது எனக்கு முரளி தான், படிப்பு தான்.
அப்ப படிப்பை நம்ம ஒழுங்கா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாபா அமிர்த வேலை யோகா பண்றோம். பாபா சொல்லக்கூடிய அந்த படிப்பை நாம் படிக்கின்றோம். இல்லையா? அத பிராக்டிகலா நம்ம பிரயோகம் பண்ணி பார்க்கிறோம். ஞானம், யோகம், பிரயோகம். நோட் பண்ணிக்கோ. ஞானம் கேட்பது, ஞானத்தின் ஆதாரத்துல பாபாவை நினைவு செய்து, பாபாவோட சக்தியை பெறுவது, அப்புறம் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பிராக்டிகலா கொண்டு வரும். பிரயோகம். ஞானம், யோகம், பிரயோகம். ஏன் நம்ம எல்லாருமே ஞானியாக இருக்கின்றோம், யோகியாக இருக்கின்றோம், பிரயோகிகளாக நம்ம முழுவதுமாக மாறும். பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஞான கருத்துகளையும், பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்தை இன்றைய நம்ம என்ன பண்ணோம்? பிரயோகம் செய்து பார்க்க வேண்டும். பாபா சொல்றாங்க இல்லையா? தைரியசாலி குழந்தைகளுக்கு நான் உதவி செய்கின்றேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாயிண்ட். நம்ம எல்லோருமே பாபாவுடைய தைரியசாலி குழந்தைகள் தான். ஆரம்ப காலத்துல நம்ம ஞானத்துக்கு வருவதற்கு முன்பு இல்லையா, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதிகாலையில வந்து நம்ம 3:30 மணிக்கு இல்லை 3:45 4 மணிக்கெல்லாம் எடுத்து பாபா குட் மார்னிங் சொல்லிட்டு ஏன் நம்ம பாபாவோட நினைவில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் காலையிலே குளித்து விட்டு நம்முடைய கடமைகளை செய்து வருகிறோம். நினைச்சு பாருங்க. நீங்களாம் வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாலயாச்சும் உங்களுக்கு சீதோஷ்ண நிலை இருக்கு. கிளைமேட் ஜாஸ்தி வேறுபாடு இருப்பது. இன்னும் மத்த தேசத்துல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பனிமழை பெய்யும் 3 மணிக்கு. இல்லையா? அவ்வளவு குளிர்காலத்திலேயும் பாபாவுடைய குழந்தைகளா இருக்கிறாங்க. எந்திரிக்கிறோம். இல்ல எந்திரிச்சு ஒரு சில குழந்தைகள் பாபா குளிச்சுட்டு நினைக்கிறவங்களா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தாரணை, இந்த மாதிரி யோகத்தை பிரயோகம் பண்ணி செய்யக்கூடிய அந்த சக்தி எங்கே வருது? நமக்குள்ள அந்த தைரியம். பரமாத்மா அப்பா நாம் பெற்ற அந்த கரேஜ், இம்மத் தைரியம். நம்மளுடைய தைரியம் தான் நமக்கு வந்து அந்த சக்தியை அளிக்கின்றது. பாபா சொல்றாங்க, தைரியசாலி குழந்தைகளுக்கு நான் உதவி செய்கின்றேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? தைரியமாக பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஞான கருத்துக்களையும் உள்ள உறுதியோடு நடைமுறை செய்வதற்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் என்ன பண்றாரு? பாபா உதவி செய்கின்றார். அந்த உதவியினுடைய ஆதாரத்துல, அந்த தைரியத்தினுடைய ஆதாரத்துல நம்ம படிப்படியா படிப்படியா நாம என்ன பண்றோம்? மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றோம். அதன் மூலியமாக நம்முடைய பொக்கிஷம் நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்கிறது. எப்படி அமிர்த வழியில் இருந்திருக்கிறோம். அப்புறம் பாபா சொன்ன உணவு பழக்க வழக்கம் இல்லையா? பாபாவுடைய குழந்தையான பிறகு பாருங்க, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்க எவ்வளவு மாற்றம் அடையும் இல்ல. பாபாவுடைய குழந்தைகள் யாருமே என்ன பண்றோம்? தேவையில்லாத இங்கேயும் அங்கேயுமே கடையில வந்து நம்ம வாங்கி சாப்பிடுவதில்லை இல்லையா? எல்லாருமே அப்படிதானே இருக்கிறீங்க. அதுல ஏதாவது குறை இருந்தால் அதை மாத்திக்கோங்க. தைரியசாலி குழந்தைகளுக்கு பாபாவுடைய உதவி இருக்கிறது. இன்னைக்கு வந்து எவ்வளோ பல விதமான வழிகள் வந்து விட்டது. ஒரு தூய்மையான உணவு உண்ணுவதற்கான வழிகள் யாருமே காரணம் சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து தூய்மையான உணவு உண்ண முடியல அப்படின்னு. இன்னும் பாபா நினைவுல சமைத்து பாபாவுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அந்த உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா, இன்னும் அதை விட உயர்ந்த நமக்கு பாபாவுடைய உதவியை நாம் செய்ய முடியும். ஈஸியாக நம்முடைய உள்ளமானது தூய்மையாகி இல்லையா? உள்ளம் தூய்மையாகிறது. நம்முடைய புத்தி தெளிவடைவதற்கான எளிய வழி உணவு, சாப்பாடு தான். எவ்வளவு முடியுமோ பாபா நினைவுல உண்ண வேண்டும், சமைக்க வேண்டும். இதெல்லாம் என்னன்னா நம்முடைய பொக்கிஷத்தை, பிராப்திகளை எளிதாக அதிகரிப்பதற்கான வழி இல்ல. பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஞான கருத்துக்களை தைரியமான உள்ளத்தில் இருந்து தைரியசாலியாக இருந்து ஒவ்வொரு அடியை நம்ம முன்னுக்கு வைப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய முன்னேற்றங்கள், நம்முடைய பலவிதமான புண்ணியத்தினுடைய கணக்கு, பொக்கிஷனுடைய கணக்கை வந்து நம்ம எளிதாக அதிகரிக்கும். இல்ல இப்ப ஒரு வீட்டுல இருப்பாங்க, அவங்க சமைக்க முடியாது, யாரோ சமைத்த உணவை சாப்பிட வேண்டியதா இருக்கும். சரி, அதுக்காக கவலைப்பட வேண்டியது. நம்ம கையில உணவு வந்த பிறகு என்ன பண்றோம்? பாபா நீங்க கொடுத்த அந்த உணவு தான் நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு பாபாக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு உள்ளத்தை பாபாவுடைய நினைவுல இருந்து அதை தூய்மைப்படுத்தி விட்டு பாபாவோடு கம்பைண்டாக துணையாக இருந்து இல்ல பாபா வந்து சர்வ சம்மதத்துல எந்த ஒரு சம்பந்தம் கூட கூடவே பாபாவோடு இந்த உடலுக்கு உணவு கொடுப்போமானால் இல்லையா, நம்ம உள்ளமும் தூய்மையாகிறது, உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முறையிலேயே அதுலயே பாபா சொன்னாங்க இல்லையா, நம்ம ரொம்ப வசதி படைத்தலா இருக்கிறதுனால நம்ம வந்து எதெல்லாம் சாப்பிட்டாலும் நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு பாவம்.
இல்ல நம்ம பாபா நினைவுல சமைக்க வேண்டும், உண்ண வேண்டும். இதுதான் முதல் ஆரோக்கியத்திற்கான வழி. ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா கூட பாபாக்கு நினைவுல தூய்மைப்படுத்தி விட்டு அந்த தண்ணியை இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளை நம்ம என்ன பண்றோம்? உள்ள உறுதியோடு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் நம்ம சாப்பிடும்போது தான் ஜாஸ்தி பேச ஆரம்பிக்கிறோம். சாப்பிடும்போது தான் ஜாஸ்தி நம்ம என்ன பண்றோம்? வீணான விஷயங்களை சிந்திக்கிறோம். அதை முழுக்க முழுக்க நம்ம தவிர்க்க சாப்பாடு எவ்வளவு நேரம் சாப்பிட போறோம்? 50 மினிட்ஸ் தான் சாப்பிட போறோம். அதிகபட்சம் 20 மினிட்ஸ். அந்த 20 நிமிடம் நம்ம என்ன பண்றோம்? அமைதியான உள்ளத்திலிருந்து பாபா சொல்லக்கூடிய உயர்ந்த ஞான சிந்தனையை செய்து கொண்டே இந்த உடலுக்கு உணவு அளித்தோமானால் நம்முடைய மனோபலம், மன தூய்மை இல்லையா? உடல் ஆரோக்கியம் 2மே இருக்கு. இதெல்லாம் எளிய வழி நம்முடைய பொக்கிஷத்தை மனதை உறுதிப்படுத்துவதற்கு, தெளிவுபடுத்துவதற்கான எளிய வழிகள். ஒண்ணு அமிர்த வேலை யோகா, பாபாவுடைய முரளி, இல்லையா? உணவு, பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் உள்ள உறுதியோடு தைரியமாக இருந்து ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கணும். பாபா சொல்லுங்க நம்ம எடுக்கக்கூடிய நல்ல பல விதமான தீய சன்ஸ்காரங்கள் இருக்கு. இல்ல அந்த சன்ஸ்காரங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் செல்வதற்கான பெரிய தடையா இருக்கு. அந்த சன்ஸ்காரத்தை நாம வெல்லணும். அந்த சன்ஸ்காரத்தை நம்ம தீய சன்ஸ்காரத்தை அழிக்க வேண்டும். இல்லையா? அதுக்கு பாபா பலவிதமான முயற்சிகள் எப்படி சேர்ந்து கொண்டிருக்கிறார். யோக அக்னி அப்படி, ஜுவாலா ரூப தபஸ்யா அப்படின்னு சொல்றார். இல்லையா? சாதாரண நெருப்புல ஒரு சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எரியாது. அதுக்கு இத்தனை டிகிரி டெம்பரேச்சர்ன்னு இருக்கு. அந்த டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா தான் 600 டிகிரி, 700 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி அந்த செல்சியஸ்ல வச்சாதான் அந்த பொருள் உருகும். எப்படி தண்ணீர் பாருங்க, 100 டிகிரி மேல போக போகணும் தண்ணி நீர் ஆவியாக வேப்பரா மாறும். லிக்விடா இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் அப்படி ரூபம் மாறி பறக்கக்கூடிய நிலைக்கு வரும். லேசா அதே நம்ம கூட இருக்கக்கூடிய சன்ஸ்காரம் ஆழமான பல பறவைகளோட இருக்கக்கூடிய பல விதமான சன்ஸ்காரம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர்களுக்கு அவங்களுடைய சன்ஸ்காரம் அவங்களுக்கு தான் தெரியும். இல்லையா? அப்ப அந்த சன்ஸ்காரம் நம்ம இருக்கக்கூடிய குறையை பார்த்து நம்ம பயப்படாம, உண்மையான உள்ளத்துல பாபா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் குறைகள் இருக்கிறது. பாபாக்கு அமிர்த வழியில முன்னாடி வச்சுட்டு, பாபா இந்த குறைகளை நீக்குவதற்கான பாபா முரளில் என்ன வழி சொல்கிறார், முரளில் ஆழமா கேட்டு என்ன பண்ணும்? அதை பயிற்சி பண்ணணும். யோக அக்னியில என்ன பண்ணணும்? எரிக்க வேண்டும். இல்லையா? அந்த யோக அக்னியில் எரிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடை நம்ம என்ன பண்றோம்? நீங்கும். இல்லையா? அதற்காக தான் பாபா சொல்ல 21 பட்டி, இல்லையா? 45 நாள் பட்டி, இல்ல 1 வாரம் 7 நாள் பட்டி. இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு ப்ரோகிராம் நாம செட் பண்ணிக்கணும். இல்ல சென்டர்ஸ்ல இருந்து ப்ரோகிராம் பண்ணாங்க, இல்ல வருஷம் வருஷம் பட்டி யோகா பட்டி வைக்கிறாங்க. இல்ல அதுல போனாதான் நம்ம உள்ள மாத்தம் வரும் அப்படி கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய குறையை பார்த்து நாமே நமக்குள்ளார ஒரு ப்ரோகிராம் சின்ன சின்ன ஒரு டைம் டேபிள் சின்ன சின்ன ஒரு ப்ரோகிராம் நமக்கு நாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லையா? இத்தனை நாளுக்குள்ள இந்த சன்ஸ்காரத்தை நம்ம மாத்தியே தீருவேன் அப்படின்னு பாபாவுக்கு தைரியமாக உள்ள உறுதியோடு நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளவு நேரம் நம்ம தபஸ்யா பண்ணணும், இந்த மாதிரி ஞான சிந்தனை பண்ணணும் அப்படி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்குள்ள அந்த மாற்றம். இந்த மாதிரி மாற்றம் வர வர நமக்குள்ள என்னன்னா அந்த உற்சாகம் மகிழ்ச்சி வருகிறது. இல்லையா? அந்த மகிழ்ச்சி தான் நம்முடைய பிராப்தி. இல்லையா? இந்த மகிழ்ச்சி தான் உற்சாகம் தான் பிராப்தி. எப்போ உள்ளுக்குள்ள அந்த அதீந்திரிய சுகம் நீ பாருங்க. பாவ சொல்ல பாருங்க பொருளில் வெளியே உங்களுக்கு பாவ சொல்லோட விஷயங்கள் புரிய வருது. ஞானத்தை புரிஞ்சுக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள அந்த அதீந்திரிய சுகத்துல நம்ம நடனம் ஆடுவோம் அப்படின்னு மகிழ்ச்சியில. எப்படி நடராஜர் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுற மாதிரி காமிச்சிருக்காங்க புதுசா. இந்த நடராஜருடைய குழந்தைகள் நாம யாரு? மாஸ்டர் நடராஜ் நாம எல்லாருமே. இல்லையா? பாபாக்கு இருக்கிற குஷியோட நமக்கு தான் டபுள் குஷி இருக்கு. இல்ல? நாம தான் பிராக்டிகலா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறோம். பாபா நேச்சுரலாவே ஆனந்த ஸ்வரூபமானவர் தான். நடனம் ஆடிட்டு தான் இருக்கிறார். பாபாவுடைய குழந்தைகள் நாம என்ன பண்ணணும்? மாஸ்டர் ஆனந்த ஸ்வரூபமாக அந்த மகிழ்ச்சி நடனம் ஆட. பாபா இன்னைக்கு சொல்லாரு பாருங்க இந்த முரளியில. ஆகா கான் ஒருத்தர் குரு. அவர் பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு எடைக்கு எடை என்ன பண்றாங்க? வைரம். வைரத்தால், தங்கத்தால் எடை போடுறாங்க. உலகிய குரு ஆகா கான்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்டரியில கூட பார்த்தீங்கன்னா வரும் இந்த வீடியோ. ஃபிலிம் கூட இருக்கு. ஆகா கான் ஃபிலிம் நீங்க டைப் அடிச்சீங்கன்னா வரும். உலகத்துல இருக்கிற இந்த மனித குருக்கே
அவ்வளோ எடை போட்டு பொருளை கொடுக்குறாங்க. அது அவ்வளோ பெரிதா நினைக்கிறாங்க. நம்முடைய பாபா குரு யாரு? சத்குரு. இல்ல உலகமே தேடிட்டு இருக்கு. இறைவனை தேடிக் கொண்டு இருக்கின்றது. இல்ல இறைவனுடைய பெயர்ல எவ்வளவு யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க, அலைகின்றார்கள். ஒருத்தர் வந்து வந்து தர்மத்தினுடைய பெயர்ல சாவடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி உலக சூழ்நிலையில நரகமாகிவிட்ட இந்த நேரத்துல, பாபா நமக்கு வைரமாக இருக்கக்கூடிய அந்த பாபா நமக்கு கிடைச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயமே போதும் அப்படின்னு சொல்றாரு பாபா இந்த முரளில. இந்த மாரியான சிந்தனை, ஞானத்த நீங்க சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒருபோதுமே அந்த மகிழ்ச்சி குறையாது அப்படின்னு சொல்றாரு. அதீந்திரிய சுகம் குறையாது. எனக்கு யார் கிடைச்சிருக்கா? இந்த பாபா நமக்கு எப்படி படிப்பு சொல்லிட்டு இருக்காரு. இறைவனே அந்த படிப்ப நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மள விட துர்பாக்கியசாலி வேற யாருமே கிடையாது. நினைச்சு பாருங்க. அப்போ நம்முடைய பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான வழி முதல்ல படிப்பு தான், ஞானம் தான். எவ்வளவு பாபாவுக்கும் நமக்கும் அன்பான அந்த உரையாடல். ஒவ்வொரு நாளும் பாபா குழந்தைகளை எப்படி பார்க்கிறார் பாருங்க பாபா. பாபா எந்த மாரி பார்க்கிறாரோ, அதே மாரி நம்மள பார்க்கணும். அதுதான் நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். பாபா எவ்வளவு உயர்ந்த பார்வையில் நம்ம எல்லோருமே பார்க்கணும். அதே மாரி நாமளும் நம்மையும் பார்க்க வேண்டும். பிறரையும் நாம் பார்ப்போமானால், அதுதான் மிகப்பெரிய பிராப்தி. இல்லையா? பாபா முதல்ல நம்ம எத பார்க்கிறார்? நம்முடைய ஆத்மாக்கள எப்படிப்பட்ட ஆத்மாக்களா பார்க்கிறார் பாபா? இல்ல பாபாவுக்கு சமமான இல்லையா? அவரு நம்மள வைரமாக பார்க்கிறார். இல்லையா? பாபாவுக்கு சமமாக நம்மளையும் பரிஸ்தாவாக பார்க்கிறார். பாபாவுக்கு சமமா நம்மளை உயர்ந்த பிரம்மாக்குடைய குழந்தைகள், பிராமணர்களா பார்க்கிறோம். அதே மாரி நம்ம என்ன பண்றோம்? நம்மையும் நாம் பார்க்க வேண்டும். பிறரையும் பார்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய வந்து பார்வை. நம்முடைய பார்வை மாறுவதன் மூலமாக இந்த உலகம் மாறுகிறது. இந்த உலகம் மாறுவதாக நம்முடைய வாழ்க்கை திறன் மாறுது. இல்லையா? உலகம் அந்த கலியுகமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் சத்தியுகமா மாறுது. இல்லையா? பரிஸ்தாக்களான உலகமா மாறுது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? உள்ளுக்குள்ள இந்த பயிற்சி, விடாமுயற்சி, பயிற்சி, ஞானம், யோகம், பிரயோகம். நம்ம பிரயோகத்திலே இருக்கணும். சதா பிரயோகிகள். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா, கன்டின்யூ அந்த ரிசல்ட் வர வர என்ன பண்றாங்க? ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ரிசர்ச்ல பெர்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி, அதை இன்னும் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக குறைந்த நேரத்துல அதிக பலனுடையதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இன்னும் நிறைய முயற்சி பண்றாங்க. நீ பாருங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஆர்டிபிஷியலா இயந்திரன் மனிதனுக்கு அந்த பிரெயின உள்ள நுழைத்துறாங்க. நாம செய்யக்கூடிய வேலைகளை அதுவே சிந்திச்சு செய்யக்கூடிய அளவுக்கு மாத்துறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க அப்போ. எவ்வளவு விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்ந்திருக்கு. ஆனால் அந்த விஞ்ஞான வளர்ச்சியினது ஆன்மீகம் இல்லாதனால அழிவை நோக்கி போகுது. நம்ம பாபாடைய குழந்தைகள் பாருங்க. ஞானமும் இருக்கு, விஞ்ஞானமும் இருக்கு. இல்லையா? அது ரிசர்ச் பண்ணக்கூடிய நமக்கு இந்த பிரயோகிகளாக நம்ம இருக்கு. அப்ப பாபா சொல்ற ஒவ்வொரு இந்த மாதிரி ஞான கருத்துக்கள் நம்ம பிராக்டிகலா பிரயோகம் செய்வதன் மூலமாக நாம் நமது பாக்கியத்தை அதிகரித்துக் கொண்டே செல்றோம் நாளுக்கு நாள். இல்லையா? அதற்கு முதல் படிப்பு ஞான சிந்தனை. எந்த அளவுக்கு ஞான சிந்தனை பண்ணி 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 இந்த ஆழத்துல போகும்போதுதான் அந்த ஞான முத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஞான ரத்தினங்கள் நம்ம எடுக்க முடியும். ஆழமா செல்லுது. கடல்ல கூட பார்த்தீங்கன்னா முத்தெடுக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப டீப் சீல எல்லா சூழலையும் முத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம ஆழமாக ஞானத்துல செல்லும். ஞானத்துல சிந்தனை பண்ணி பார்க்கணும். பாபா ஏன் இன்னைக்கு அந்த மாதிரி சொன்னாங்க முரளியில. இல்லையா? படிப்பு தான் மாய நம்முடைய கண்கள்ல மண்ணள்ளி கொடுக்குது. கண்கை மறக்க செய்யுது. ஏன் அப்படி சொல்றாரு பாபா? அத பத்தி நம்ம ஆழமா சிந்திக்கணும். உயர்ந்த உயர்ந்த பாபா அ அவ்வளோ உயர்ந்த பாபாவ நம்ம எப்படி சாதாரணமா இப்ப பாருங்க அப்ப சதா நமக்குள்ள பாபா, பாபாவுடைய முரளி, பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள், பாபாவுடைய சேவை. இது மட்டுமே நம்முடைய உள்ளத்துல ஓடுகிறது, மனதுல ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், நாம் நாளுக்கு நாள் நம்முடைய பொக்கிஷத்தை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றோம் என்பது அர்த்தம், பொருளாகும். பாபா பாருங்க, பாபாவோட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன பண்றாரு? எல்லா விதமான ஆஸ்தி, ஞானத்துடைய கஜானா அப்படின்னு இல்லையா? சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சமயமும் சங்கம யுகம் இன்வேல்யூபிள் டைம் அப்படின்றார். சங்கம யுகத்தினுடைய கஜானா, சமயத்துடைய நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் பொக்கிஷம் அப்படின்ற சங்கல்பம், சுவாசம். நம்ம ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபா நினைவு செய்கின்றோம் என்றால், அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்.
எல்லாத்தையுமே என்ன பண்றோம்? பாபா பயன்படுத்த வேண்டும்ன்றார். சஃபல் கரோ சஃபல்தா பாவோ அப்படின்றார். சஃபல் அப்படின்னா வந்து நல்விதமாக பயன்படுத்துவது. இன்னொன்னு சஃபல் அப்படின்னா வெற்றி அடைவதுன்றார். இந்த மாரி பாபா குடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் நல்விதமா நம்ம பயன்படுத்துகின்றோம் அப்படின்னா, அதுதான் வெற்றி. அதான் ஹிந்தியில இருக்கக்கூடிய இந்த சஃபல்தாக்கு 2 அர்த்தம். ஒன்று பயன்படுத்துவது, இன்னொன்னு வந்து வெற்றி அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம இந்த மாரி ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் பிரயோகத்துல கொண்டு வருவதன் மூலமாக, எதார்த்தமாக பயன்படுத்துவதன் மூலமாக, நம்முடைய என்னது பொக்கிஷம் அதிகரிக்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்றோம்? வெற்றியாளர்களாக மாறிக்கொண்டே நம்ம வெற்றியினுடைய படிகளை நாளுக்கு நாள் ஒவ்வொரு வெற்றியினுடைய படிகளை நாம ஏறி, நாம வந்து முன்னேற்றத்திற்கு செல்வதாக அர்த்தம். அதான் இந்த ஹிந்தியில சொல்லக்கூடிய இந்த சஃபல்தாக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கு. சஃபல் கரோ, சஃபல்தா பாவோ. நீங்க நல்விதமாக பயன்படுத்தி வெற்றியை அடையுங்கள். அது மாரி பாபா சொல்லக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொக்கிஷத்தையும், ஞானத்தினுடைய பொக்கிஷம், உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களுடைய பொக்கிஷத்தையும், இல்ல ஒவ்வொரு சுவாசம் இல்லையா நாம என்ன பண்றோம்? நல்விதமாக இந்த பொக்கிஷங்களை ஞானத்தை, குணத்த, சக்தியை பாபா எவ்வளவு சக்திகள் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு குணங்கள் இருக்கு. 36 வகையான பாபா வந்து குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றோம்? யூஸ் பண்ணணும். அத பயன்படுத்த அந்த குணத்தினுடைய ஸ்வரூபமாக மாறும். மம்மா பாருங்க, மம்மாவோட மிக விசேஷமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பீரம். இல்லையா? மத்த எல்லா தாதிகளை விடும் மம்மா பார்த்தீங்கன்னா, சிறிய வயதிலேயே அந்த அளவுக்கு ஞானத்தினுடைய முதிர்ச்சி அவங்கள்ட்ட இருந்தது. இல்லையா? மம்மாவுடைய அம்மாவே பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அம்மான்னு சொல்ற அளவுக்கு மம்மாக்குள்ளார அந்த குவாலிட்டி. பிரம்ம பாபா என்ன சொல்றாரோ, எப்படி பிரம்மா வந்து முதல் மதர் இல்லையா? படைப்பினுடைய தாய் அப்படின்னு சொல்ற பிரம்மா அப்படின்னு. அது மாரி அவருக்கு பிரம்மா பாபாவுக்கு சமமா பிரம்ம பாபா சொல்லக்கூடிய, சிவ பாபா சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமத்த அப்படியே ஏ டூ இசட் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணதுனால, அவங்களும் என்ன ஆயிட்டாங்க? பாபாக்கு சமமாக மதர் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் மதர். இல்லையா? ஜெகதம்பா, சரஸ்வதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த குவாலிட்டி வந்தது எதனுடைய ஆதாரத்துல? குணம். இல்லையா? அப்ப இந்த குணத்த என்ன பண்றாங்க? பாபா சொன்ன ஸ்ரீமத்த, குணத்த அப்படியே பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே அப்ளை பண்ணாங்க. பிராக்டிஸ் பண்ணாங்க. அப்ளை பண்ணாங்க. அடுத்த கேள்வியே கிடையாது. பிரம்ம பாபா சொன்னாரா? நோ. அடுத்த கேள்வி பாபா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுக்கும் வந்து மறு பதில் கேள்வியோ வந்து மம்மாவுக்கு வந்து கிடையாது. இப்ப பாபாவே சொல்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. பாபா பார்த்தீங்கன்னா, வந்து எங்கேயோ இந்த மாரி மதுபன்ல இருந்து ஒரு குரூப் யாத்திரைக்கு போறாங்க. போம்போது என்ன பண்றாங்க, பாபா திடீர்னு என்ன சொல்றாங்க, நீங்க வந்து மம்மாவுக்கு சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் அல்வா பண்ணி குடு. அல்வா பண்ணி சாப்பிட்டுட்ட பிறகு தான் அவங்க போணும். அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா அவங்க மத்தவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ! ட்ரெயின் லேட் ஆயிடுமே, ட்ரெயின் போப்போது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பாபா இவங்களுக்கும் அம்மாவுக்கும் தெரிந்திருந்தால் கூட, பாபா சொல்றாரு அப்படின்னு அந்த ரகசியம் இருக்கு. பாபாக்கு தெரியும். பரமாத்மா சொல்றாரு இல்லையா? அதுதான் நம்ம முழு நம்பிக்கை. உடனே என்ன பண்றாங்க, எல்லா குழந்தைங்களுக்கு போறவங்களுக்கு அல்வா பண்ணி உணவு குடுத்து அவங்க சாப்பிட்ட பிறகு போறாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க ட்ரெயின் லேட். இதெல்லாம் என்ன பாபாக்கு 3 கால தரிசி அவருக்கு தெரியும். பாபா சொல்றாருன்னா, அதுல ஏதோ ரகசியம். அப்ப பாருங்க, அந்த காலத்துல அதான் சொல்றேன் பெகரி பாட்ல கூட பணமே இல்ல எகிப்துல. பாபா சொல்றாங்க வந்து, எல்லாம் வந்து நான் செய்யல மேல இருக்கிற பாபா இருக்கிறாரு. உங்க அம்மா பாருங்க நெற்சிந்தனையா இருக்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா, என்ன தேவையோ பொக்கிஷம் தானா வரும். அதுதான் பயிற்சி, பிரயோகம். அம்மா பாருங்க பாபா பாபா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, முதல்ல தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, டிராமா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, எது நடந்தாலும் நன்மைக்காக உறுதியோடு இருக்கும்போது என்னன்னா, அங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் என்ன? சேமிப்பு. இதுதான் அவங்களுடைய புண்ணியத்தினுடைய சேமிப்பு. அந்த உள்ள உறுதி. அதுதான் மம்மாகிட்ட இருக்கக்கூடிய அந்த விசேஷ குணம். நமக்குள்ள பாருங்க எவ்வளவு வீணான எண்ணங்கள் அதுக்குள்ள வரும். இல்ல என்ன ஆகுமோ? எப்படி ஆகுமோ? எவ்வளோ குழப்பத்துக்கு வந்தோம். எவ்வளோ சிந்தனைகள் இல்ல நம்முடைய முழு ஆத்ம பலத்தை இழக்க செய்யும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி செய்யும். இல்லையா? நம்முடைய எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி பாபாவோட முழு நம்பிக்கை, ஞான சிந்தனை, பிராக்டிஸ். இந்த மாதிரிலாம் நம்ம தாதிகளே, தீதிகள நம்ம அம்மா எல்லாம் பார்க்கும்போது, அத நம்ம என்ன பண்றோம்? நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அம்மா கிட்ட தான் அந்த கம்பீரம், சரண்டர் புத்தி, சமர்ப்பண புத்தி அப்படின்றாங்கல்ல, அம்மா கிட்ட சமர்ப்பண புத்தி, அர்ப்பணம் முழுக்க பாபா சொன்னது தான் நம்ம செய்யணும். அதனால தான் பாருங்க எல்லாரோட ஃபாஸ்ட்டா பர்மா வந்து கர்மாத்தீத் நிலை அடைஞ்சுட்டாங்க. அந்த முழு ஞானத்தினுடைய சொரூபம் ஆனதுனால,
ஆத்மா இருந்த பழைய கணக்கு வழக்குல வெகு வேகம் முடிந்ததுனால என்ன பண்ணாங்க, அம்மா என்ன ஆயிட்டாங்க, எளிதாக அந்த பரிஸ்தா ஏஞ்சலிக் ஸ்டேஜ் வந்து அட்டைன் பண்ண இல்லையா. அம்மானுடைய விசேஷம் இதெல்லாம் கம்பீரம் இல்லையா. அதே டைம்ல வந்து யாருடைய குறையும் வந்து அம்மா யார்கிட்டையும் வந்து சொல்றதில்லை, பரப்புவதில்லை. எப்படி வந்து தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளுடைய குறைகளை வந்து யாருக்கும் வந்து சொல்ல மாட்டான். அக்கம் பக்கத்து வீட்டுல போய் என்னுடைய குழந்தைங்க இந்த மாதிரி குறைகளை வந்து பரப்ப மாட்டான். இப்படிப்பட்ட குழந்தையா இருந்தால் என்னுடைய குழந்தை உயர்வான குழந்தையாக தான் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கின்றார்கள். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது. ஆனா அந்த மாதிரி இந்த மாதிரி உயர்வான குணங்களை யாருடைய அவகனும் நாம பார்க்காம நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை நாம் நீக்குவதிலே முழு முயற்சியாக இருந்து எல்லோருடைய விசேஷ குணங்களை பார்த்து அந்த விசேஷ குணங்களை நாம மகிமை செய்ய வேண்டும். அந்த விசேஷ குணங்களை அவங்களுக்கு உற்சாக கொடுக்கும் கூட பிறருடைய ஆசீர்வாதம் இல்லையா, பிறருடைய அந்த பிளஸ்ஸிங் உள்ளத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியமாக நமக்கு சேருது. ஆசீர்வாதம்ன்றது ஒருத்தருடைய காலில் விழுந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்க இல்லை, ஒரு முன்னாடி போய் நின்று ஒரு நிமிஷம் திருஷ்டி வாங்குவது அப்படி இல்லை. இயற்கையாகவே அவங்களுடைய உள்ளத்திலிருந்து எல்லோருடைய உள்ளத்திலிருந்து நம் மீது நம்மளை பற்றி நினைக்கும் போது அவங்ககிட்ட இருந்து அந்த ஆசீர்வாத பிளெஸிங் நமக்கு வரணும் இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ளார வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களை பத்தி உயர்வான எண்ணங்கள் நம்ம வைக்க வேண்டியிருக்கு, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. இதெல்லாம் முயற்சி. இதுதான் நம்முடைய பாக்கியத்தை எளிதாக அதிகரிப்பதற்கான வழி இல்லையா. சம்பந்தத்துல வரும்போது, தொடர்புல வரும்போது, இல்ல ஞானத்துல இருக்க குழந்தைகளாக இருக்கலாம், ஞானத்தில் இல்லாதவருடைய மனிதர்களாக இருக்கலாம், யாரோட நம்ம சம்பந்த தொடர்புல வந்தாலும் என்ன பண்ணணும் நாம, இவ்வாறு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். பிளஸ்ஸிங் இல்லையா. பிளஸ்ஸிங் தான் பாபா சொல்லா லிஃப்டா வேலை இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு லிஃப்ட் எல்லாம் வந்து பாருங்க. 50 மாடி 100 மாடியா இருந்தாலும் கூட வெரி வேகமாக நம்ம பறந்து போய் அந்த இடத்த ஈஸியா ரீச் ஆகும். எவ்வளவு ஃபாஸ்ட் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்து எளிதாக நம்முடைய லிஃப்ட் ஆன அந்த கிஃப்ட் நாம பெறணும் அப்படின்னா எல்லாருடைய நற்குணங்களை நாம் பார்ப்பதற்காக நீண்ட முயற்சி செய்யுது. பயிற்சி இது வந்து உடனே முடியாது. ஒரு வாட்டி பார்க்கணும், 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும், 3 வாட்டி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. நம்ம குறையை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. யாரும் யாருடைய குறையை கண்டு நம்ம பயப்படக்கூடிய அவசியமே இல்லை. எல்லாரும் குறை இல்லாத மனிதர்களே நம்ம கிட்ட குறை இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே கர்மாத்தி சம்பூர்ண நிலை அடைஞ்சிடும் இல்லையா. அந்த டைம் வர வரை நாம் என்ன பண்றோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முழு முயற்சி செய்ய வேண்டும். காலம் குறைவு, நாம் செய்ய வேண்டிய முயற்சி ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. நம்ம அடைய வேண்டிய பொக்கிஷங்களும் நிறைய இருக்கு. அதனால எவ்வளவு முடியுமோ நம்ம என்ன பண்றோம் முழுமையா, அதுவும் நம்ம பாபாவுடைய குழந்தைகள்லாம் வந்து நிறைய பேர் பின்னாடி வந்து பாபாவுடைய குழந்தைகளாக மாறி இருக்கு இல்லையா. அப்ப நம்ம எவ்வளவு அந்த தீவிர முயற்சி செய்ய வேண்டியிருக்கு, நம்முடைய பொக்கிஷத்தை நம்ம எவ்வளவு அதிகரிக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு முடியுமோ முழுக்க முழுக்க இல்லையா ஞானம், யோகம், தாரணை, சேவா இல்லையா பாபா சொல்லக்கூடிய அந்த குணங்களை, சக்திகளை இல்ல பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டினுடைய சொரூபமா மாறுவதற்காக நம்ம எல்லோருமே சேர்ந்து என்ன பண்ணுவோம், முழு 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 முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்க்கிறோம் பாருங்க, காலம் வெகு வேகமா மாறி எந்த நேரத்துல என்ன ஆகும்னு யாருமே சொல்ல முடியாத நிலை உலகம். காலநிலை மாற்றம் வெகு வேகமா எங்க உலகெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்பம், ஹீட். இன்னொரு பக்கம் உலகம் பூரா வெவ்வேறு இடத்துல வந்து வெள்ளம் இல்ல. இது மாதிரி கிளைமேட். இன்னொரு பக்கம் யுத்தம். நாளுக்கு நாள் வந்து விலைவாசிகள் ஏறிக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வந்து இன்செக்யூரிட்டி அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த மாதிரி நிலையில்லாத உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம பாபா கூட குழந்தைகள் தான் முதல்ல வந்து அந்த அளவுக்கு நமக்குள்ள எல்லோருமே சேர்ந்து நமக்குள்ள அந்த அளவுக்கு எல்லையற்ற வைராக்கியம் வர வேண்டும் இல்லையா. நமக்கு இன்னும் அந்த வைராக்கியம் வரல. பாபா பிரத்யட்சம் செய்ய வேண்டும். நம்ம சீக்கிரம் வந்து கர்மாத்தி நிலையை அடைந்து சம்பூர்ண நிலையை அடைந்து நம்ம எல்லாருமே ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முழு வந்து அந்த முயற்சியில நாம் எல்லாருமே இன்னும் ஈடுபடவில்லை. ஈடுபட வேண்டும். எல்லாருடைய பாபாவுடைய குழந்தை நேற்று வந்த பாபாவுடைய குழந்தையா இருக்கலாம், புதிய குழந்தைகளாக இருக்கலாம். இப்பதான் ஒரு வாரம் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். முடிச்சாலும் எல்லாருக்குமே வந்து நீ ஈஸியா நீங்க வந்து பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை ஞானத்தை வந்து எல்லாருமே புரிந்து கொள்கின்றோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி இப்ப அப்ளை பண்ணோம். அதுதான் நமக்கு தேவை. அதுக்கு தான் தைரியம் வேணும். இந்த ஊக்கம், உற்சாகம், தைரியம். ஏன் நம்ம இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லோருமே என்ன பண்ணோம், கூட்டாக சேர்ந்து நம்ம கூட்டா பிளான் பண்ணி
கூட்டா நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம சொல்லக்கூடிய நிலையை நம்ம அடைய முடியும். இல்ல ஒண்ணு பாபாக்கு சமமாக நம்ம மாறணும். ஒண்ணு நம்முடைய பழைய கணக்கை முடிக்கணும். எவ்வளவு பாபா நினைவு செய்ய 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 யோக பலத்தின் மூலமாக நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகிறது. விகர்ம விநாசமாக நம்ம ஆத்மம் ரொம்ப லேசாக மாறி, அதுதான் முதல் பெரிய பிராப்தி. நம்ம எப்படின்றோம், மனம் சொந்த லேசாகுது, மனம் தெளிவடைகிறது, மனசுல இருக்க குழப்பங்கள் குறையுது, நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த யுத்தம் குறையும் போதே நமக்கு தெரியும் நம்முடைய புண்ணியம் சேருது அப்படின்னு. அதுக்கு எது எளிதான வழி? பாபாவுடைய நினைவு. அப்படி யோகத்தை பிரயோகம் செய்யணும் மனசின் மூலமாக. மன சேவை நமக்காக மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். பாபா சொல்றாங்க ஒரு முறை, நீங்க ஒரு நிமிடம் கூட அந்த முழு உலக குளோப் மேல பாருங்கன்றார். இந்த கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா அந்த குளோப கையில வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்களே, முழு உலகத்துடைய அந்த பந்து, அந்த முழு உலகத்துடைய பந்தின் மேல ஒரு நிமிஷம் நீங்க நின்று, ஒளி ரூபத்துல நின்று பாபாட்ட சக்தி வாங்கி, முழு உலகத்தை மனக்கண்ல பார்த்து, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நம்ம யோகதானம் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு நிமிட இந்த யோகா தானத்தினுடைய பிராப்தி பல மடங்கு அப்படின்னு பாபா ஏன்னா நம்முடைய உள்ளம் அந்த அளவுக்கு பெரிதா மாறுது. எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல உள்ளம் விரிவடைகிறதோ, நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு பெரிய உள்ளமாக மாற 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 இல்லையா, நம்முடைய புத்தியினுடைய யோகம் பாபாவோட இணைய இணைய இல்லையா, நம்முடைய உள்ளம் பெரிதாக, நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பாபாவுடைய அந்த சுப எண்ணங்களுடைய கிரணங்கள் முழு உலகம் பரவும் போது, அந்த சுப எண்ணத்துடைய ரிட்டர்ன் பலன் பாத்தீங்கன்னா பல மடங்கு அந்த பிளஸ்ஸிங், பாபாவுடைய ஆசீர்வாதம், பெரிய புண்ணியம் சேருது அப்படின்னு நம்ம வீட்டை நினைச்சிட்டு இருக்கோம். வீட்டுல இருக்க 2 பேரை நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பாபாவுடைய குழந்தையான பிறகு நம்முடைய குடும்பம் எவ்வளவு பெருசாயிடும். பாபா என்ன சொல்றாரு, முழு உலகம் ஞானியா இருக்கலாம், அஞ்ஞானியா இருக்கலாம், எந்த தர்மத்துல இருக்கலாம், எந்த ஜீவனாக இருக்கலாம், 5 தத்துவமாக இருக்கலாம், எல்லாமே நம்ம என்ன பண்றோம், எமர்ஜ் பண்ணி மனக்கண் முன்னாடி வைத்து முழு குளோப்ல இருந்து நம்ம உயர்ந்த உள்ளத்திலிருந்து இந்த மாதிரி பார்க்கிறோம் பாருங்க, பாபாக்கு முன்னாடி வைத்து அந்த பார்வைக்கு, அந்த யோக தானத்திற்கு அவ்வளவு பன்மடங்கு நமக்கு புண்ணியம் சேருது அப்படின்னு பாபா. அப்ப நினைச்சு பாருங்க, 2 நாளுக்கு முன்னாடி கூட பாபா அந்த முறையில சொன்னாங்க, சுப சிந்தனை, சுப சிந்தக், சுப சிந்தக் மணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சுப சிந்தனை, சுப சிந்தனை, சுப சிந்தனை இல்லையா, சுப சிந்தன் அப்படின்றார். சுபமான சிந்தனையிலே சதா இருக்கும், சுப எண்ணங்கள் உருவாக்கிக்கிட்டே இருப்பதுக்கு. சுப சிந்தக் அப்படின்னா முழு உலகத்திற்காகவும் சுபமான விஷயங்களை சிந்திக்கக்கூடிய மணின்றார். சுப சிந்தக் மணி அப்படின்னு சொல்ல, முழு உலகத்திற்காக, முழு உலக நன்மைக்காக நீங்க சிந்திக்கக்கூடிய சுப சிந்தக் மணி அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த சுப எண்ணங்களுடைய அந்த சக்தியினுடைய ஆதாரத்துல சிந்தா அப்படின்றார். உலகத்துல சிந்தா அப்படின்னா கவலையில அழிக்கக்கூடியது. சிந்தா சித்தா அப்படின்னு சொல்றாரு. சிந்தனை, நமக்குள்ள இருக்க அந்த கவலையானது நெருப்பு போல ஒவ்வொரு மனிதனை எரிச்சுட்டு இருக்கு உள்ளுக்குள்ளேயே. ஒவ்வொரு மனுஷனும் கவலையில, பயத்துல இல்லையா, அசாந்தியில எரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் இல்லையா. சுப சிந்தா அப்படின்னா கவலை, சித்தா அப்படின்னா நெருப்பு. அந்த கவலையினுடைய நெருப்புல உலகம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம சுப சிந்தனையுடைய ஆத்மாக்களுடைய அந்த சக்தி, சுப சிந்தனையுடைய சக்தியானது சூரிய ஒளியினுடைய அந்த கிரணங்கள் எப்படி முழு உலகம் படும்போது இருள் நீங்குவது போன்று, அநேக உலகத்துல கவலையில துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நாம சுப சிந்தக் மணிகளுடைய அந்த சுப சிந்தனையுடைய கிரணங்கள் பிறருடைய துன்பத்தை கூட நீக்கக்கூடிய அந்த வேலையை செய்யுது அப்படின்னு பாபா சொல்றார். இன்னைக்கு கூட பாருங்க, வரதானத்துல பாபா சொல்ல பாருங்க, சாந்தியினுடைய சக்தியினுடைய அந்த சாதனம் சுப எண்ணங்கள் இல்லையா, கண்களுடைய பாஷை இல்லையா, இது என்ன பண்ற, முழு உலகத்தில் அசாந்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சாந்தியினுடைய தானத்தை கொடுக்கிறது. அசுபமான வாயு மண்டலத்தை சுபமான வாயு மண்டலமாக நம்முடைய சாந்தியினுடைய சக்தியினுடைய பிரயோகம் மாத்துது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த வாயு மண்டலத்தை மாற்றக்கூடிய அந்த சேவைதான் மிக 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 உயர்வான சேவையா. நம்ம எல்லோருடைய பாபாவுடைய குழந்தைகளும் முதல்ல இப்ப இன்னைக்கு போக சுச்சுவேஷன் மாற 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 நீங்க வாய் மூலமாவையோ சேவை பண்றது, ஸ்தூலமா நம்ம போய் சேவை பண்ற அந்த டைம் எல்லாம் என்ன பண்ணும், ஃபாஸ்டா முடியும் போது நம்முடைய மனதினுடைய சேவை தான் சுப எண்ணங்கள் மூலமாக இல்லையா, அந்தர் வாகனம் அப்படின்னு சொல்ல உள்முக வாகனத்தின் மூலமாக பறந்து கொண்டு பறக்கக்கூடிய நிலையின் மூலியமா
பண்ணக்கூடிய அந்த சேவை தான் வந்து மிகப்பெரிய சேவை. அதன் மூலியமா நம்முடைய குறைந்த நாள்ல அதிக பெரிய நம்ம பாக்கியத்தை நமக்கும் சரி, பிற ஆத்மாக்களுக்கு நம்ம செய்விக்கக்கூடிய அந்த நிலை இதுதான் மிக மிக பெரிய புண்ணியத்தை சேர்ப்பதற்கான அந்த வழி. இல்லையா? இந்த முரளியில 3, 4 முறையில வரதானத்துல பாபா அதுதான் சொன்னாரு. சாந்தி சக்தி பத்தி சொன்னாரு. சுப எண்ணங்களை பத்தி சொன்னாரு. சுப சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தக் மணி அப்படின்னாரு. அப்ப நினைச்சு பாரு. நம்முடைய ஒவ்வொரு சுப எண்ணங்களுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு. அப்ப நம்முடைய ஒவ்வொரு சுப எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா, நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபமான வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாரு. அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? வீணான எண்ணங்கள், அசுபமான எண்ணங்கள் மனசுல வந்து வந்து வராமல் இருப்பதற்கு நாம் பாதுகாக்க வேண்டும். சுயத்தை நம்மள பாதுகாக்க இல்லையா? அதுக்கு ஞான சிந்தனையிலே நம்ம மூழ்கணும். இதுதான் ஈஸியான வழி. நம்ம தாதி ஜானகிலாம் நல்ல எக்ஸாம்பிள். ஒவ்வொரு தாதி ஞானிகளுடைய முரளி கேட்டு பாருங்க. எவ்வளவு ஞான சிந்தனைகள். சைலன்ஸ் பவர பத்தி தாதி 2, 3 கிளாஸஸ் இருக்கு. சைலன்ஸ்னா என்னன்னு அவ்வளவு அழகா சொல்றாரு. அதெல்லாம் நம்ம கேட்க கேட்க ஞான சிந்தனை பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய என்னது பொக்கிஷம் தானா அந்த ஞான சிந்தனையின் ஆதாரத்துல, சேவையினுடைய ஆதாரத்துல, ஞானத்தை பிரயோகம் செய்வதனுடைய ஆதாரத்துல, நாம பலவிதமான பொக்கிஷங்களை எளிதாக நாம் என்ன பண்ண முடியும்? சேமிக்க முடியும். இல்லையா? நாமும் இந்த மாதிரி சேமித்து வெகு சீக்கிரமா பாபா என்ன எதிர்பார்க்கிறாரோ, அந்த இதை நம்ம என்ன பண்றோம்? அருகாமையில கொண்டு வரோம். நம்மளும் கர்மாத்தி நிலையாக இல்லையா? பிறருக்கு நம்ம என்ன பண்றோம்? சம்பூர்ண நிலையை அழைத்து செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. என்ன கேள்வி இருந்தாலும் கேளு. அதுக்கு முன்னால கேள்வி இருந்தா கேளுங்கோ. எல்லாரும் என்ன கேள்வி கேட்கணும்னு மறந்து பாபா சொன்ன வரதானம் படிச்சு பாருங்க. பாபா நேத்து சொன்ன வரதானம் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெஷலா அந்த தனியா நோட் புக்ல வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமான இந்த மாதிரி நேத்து சுப சிந்தக் மணியை பத்தி பாபா சொன்னாங்க. நேத்தும் சைலன்ஸ் பவர் பத்தி சொன்னாங்க. இன்னைக்கும் சைலன்ஸ் பவர் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? நம்ம தனியா நம்ம ஒரு நோட் புக் போட்டுட்டு அதுல எழுதி வச்சுட்டு திரும்ப திரும்ப என்ன பண்றோம்? காலையில நம்ம நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் அமிர்தால இப்போ யோகத்துக்கு போகும்போது அந்த பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணிட்டு போகும்போதுனால நமக்குள்ள அந்த தெளிவா மைண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கிளியரன்ஸ் நாம எப்படி பாருங்க சுப எண்ணங்களுடைய அந்த சக்தியின் மூலமாக உலகத்துல கவலையில இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய கவலைகளை நீக்கக்கூடிய சுப சிந்தக் மணி அப்படின்றார். உலகத்துக்காக முழு உலகத்திற்கும் சுபமான எண்ணங்களை சிந்திக்கக்கூடிய அந்தமான மணி பிரகாசமான மணிகள் நாம் இல்லையா? அந்த மண்டிகள் அதுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அந்த வாயுமண்டலத்தை மாத்துதுன்றாங்க இல்லையா? துன்பமான வாய்ப்பு கவலையில் இருக்கக்கூடிய ஆத்மா கவலை நீக்கக்கூடிய அந்த அந்த வாயுமண்டலத்தை நாம உருவாக்க முடியும் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு நம்ம மாஸ்டர் கிரியேட்டர்கள் வாயுமண்டலமே மாறிப்போம். அப்ப நம்ம எல்லாருமே கூட்டா சுப சிந்தனை உடையவர்கள் எல்லாருமே நம்ம ஒன்னா சேர்ந்து 1 மணி நேரம் திடமான மன உறுதியில வந்து நம்ம தியானம் பண்ணுவோம். இல்ல வேற யாருக்காவது யோகா தானம் பண்ணோம் அப்படின்னா பாருங்க எவ்வளவு மாற்றங்கள் வரும் உலகத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் எவ்வளவு ஈஸியா நம்ம நீக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றா கூட்டா சேர்ந்து குரூப் மெடிடேஷன், குரூப் இந்த மாதிரி ஞான சிந்தனை, கொடுக்கல் வாங்கல் செய்வதன் மூலமா நம்ம அருமையான ஒரு அட்மாஸ்பியரை வந்து உருவாக்கும். நம்ம வீட்லயும் சரி, நம்ம சென்டர்ஸ்ல சரி, இந்த மாதிரி வாய்ண்ட் மண்டலம் தான் இப்ப இன்னைக்கு தேவை. அதுதான் வந்து சேஃப்டிக்கான சாதனம். வீட்ல வந்து நம்ம செக்யூரிட்டி கேமரா போடுறோம், அதை போடுறோம், என்னென்னமோ பண்றோம். செக்யூரிட்டி நாய் வைக்கிறாங்க, டாக்ஸ் வச்சிருக்காங்க. இல்ல என்னென்னமோ பண்றோம் நீ செக்யூரிட்டிக்காக. இதெல்லாம் விட மிக உயர்ந்த செக்யூரிட்டி என்ன? சுப எண்ணங்களுடைய அந்த வாயு மண்டலத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கிற உலக கண்டிஷன். ஓம் சாந்தி.